சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ கைலாயங்கள் என்று போற்றப்படும் 9 புராதன சிவ ஆலயங்களில் தமிழக சிற்பக்கலையின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் சிவகாமியம்மன் உடனுரை கைலாசநாதர் திருக்கோவிலிதாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீவைகுண்டம் கள்ளழகப் பெருமாள் திருக்கோவிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். சுமார் 30 ஆண்டுகள் முன்பு வரை பராமரிப்பின்றி பாழடைந்து கிடந்த இவ்வாலயம் அதன் பிறகு பக்தர்களின் முயற்சியாலும் இறைவன் அருளாலும் திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகமும் நடைபெற்று தற்பொழுது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஈசனை மனதில் நினைந்தபடி கோவில் திருவாயிலை கடந்து திருக்கோவிலுக்குள் சென்றால் அழகிய சிற்பங்கள் கொண்ட தூண்கள் அமைந்துள்ள முகமண்டபம் காணப்படுகிறது. அம்மண்டபத்தில் காணப்படும் சிற்பங்களின் அழகை ரசித்து அதனை வடித்த சிற்பியின் திறமையை வியந்து தொடர்ந்து சென்றால் வலதுபுறத்தில் அற்புதமான யாழி சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் அமைந்த ஆடல்வல்லான் ஆனந்த கூத்தன் எம்பெருமான் ஸ்ரீ நடராஜ பெருமான் சன்னதி காணப்படுகிறது. शिव शिवा शिव शिवा शिव शिवा ಎಂದೊಮ್ಮೆ ಶಿವ 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 ಎಂದೊಮ್ಮೆ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಮನವೇ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಮನವೇ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಶಿವ 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 ಎಂದೊಮ್ಮೆ ಶಿವ 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 ಎಂದೊಮ್ಮೆ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಮನವೇ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಮನವೇ ಶಿವನಾಗಿ ಶಿವನ ಪೂಜಿಸೋ ಹರ 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 ಎಂದೊಮ್ಮೆ ಹರ 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 ಎಂದೊಮ್ಮೆ ಹರ 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 ಎಂದೊಮ್ಮೆ ಹರನಾಗಿ ಪುರಹರನ ಪೂಜಿಸೋ ಮನವೇ ಹರನಾಗಿ ಪುರಹರನ ಪೂಜಿಸೋ ಮನವೇ ಹರನಾಗಿ ಪುರಹರನ ಪೂಜಿಸೋ மனவே. நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மனையும் வணங்கி அம்மண்டபங்களில் அமைந்துள்ள சிற்பங்களின் நேர்த்திகளைக் கண்டு வியந்து அதன் அழகை ரசித்து அதன்பின் கருவறையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் தரிசனம் காண சென்றோம். கருவறையின் முன்னமைந்துள்ள மண்டபத்தில் காவல் தெய்வமான பூதநாதர் சிற்பம் காணப்படுகிறது. இவரே காவல் தெய்வமாக இருந்து இத்திருக்கோவிலை காவல் காத்து வருவதாக ஐதீகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்தலத்தில் அமைந்துள்ள சிற்பங்களில் காணப்படும் ஆபரணங்கள், அதன் நுணுக்கங்கள் மற்றும் வேலைப்பாடுகள் அன்றைய கால சிற்பிகளின் திறமைக்கும் அன்றைய காலத்தில் நாட்டை ஆண்ட மன்னன் மற்றும் மக்களிடையே இருந்த கலை உணர்ச்சிக்கும் ஓர் சான்று. ஆனால் அப்படிப்பட்ட அழகிய சிற்பங்களின் சில பாகங்கள் அந்நியர்கள் சிலரால் செய்தப்பட்டிருந்ததை பார்க்கும் பொழுது மனது வேதனைப்பட்டது.
நவ கைலாயங்களில் இத்தலம் சனிதோஷ பரிகார தலமாக அறியப்படுகிறது. மேலும் இத்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்கும் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி ரோமச முனிவர் தாமிரபரணி நதியில் மிதக்கவிட்ட 9 மலர்களில் 6வது மலர் இவ்விடத்தில் ஒதுங்கியதாகவும் அதன் பிறகு அவ்விடத்தில் சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு இத்திருக்கோவில் எழுப்பப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. இந்த மனித வாழ்வில் நாம் எந்த தேசத்தில் பிறக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிப்பதில்லை. ஆனால் இறைவன் அருளால் ஆன்மீகம் தலைத்தோங்கும் பாரத திருநாட்டில் பிறந்த நாம் நம் ஆன்மீக பெருமைகளையும் கலைகளையும் கலாச்சாரங்களையும் போற்றி பாதுகாப்போம். அதன் சிறப்புகளையும் ஆன்மீகம் கூறும் வாழ்வியல் நெறிகளையும் அடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லி வைப்போம். இன்று அது சிலருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது அவர்களுக்கு உதவும். இன்று விஞ்ஞானம் பல புற வசதிகளை நமக்கு பெற்றுத்தரலாம். ஆனால் ஆன்மீகம் மட்டுமே மனதை செம்மைப்படுத்தும். அந்த செம்மைப்படுத்தப்பட்ட மனதே அமைதியான, ஆனந்தமான, ஒழுக்கமான நல்ல வாழ்க்கையை நமக்கு வாழக் கற்றுக் கொடுக்கும். எனவே விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானத்தையும் அறிவோம், ஆன்மீகத்தை போற்றுவோம், நமது தர்ம நெறிகளின் சிறப்பை உணர்வோம், நல்ல வாழ்க்கை வாழ்வோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ, எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி, எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ. இசை தரு குழலோடும் குண்டல மொழிர இவை தரும் சுவையோடு வண்டின முரள, எப்படித்தான் என்